லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இங்கே வரீங்கன்னா வெல்கம் டு சன்ரைஸ். வணக்கம்டா மாப்ள இருந்து. இஃப் யூ ஆர் அன் இன்டெலிஜென்ட் இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது சன்செட்டோட ரிவர்ஸ்னு. என்னடா புத்தலாட்டது? சோகம் என்னன்னா டியூ டு ஹெவி ரெயின் சன்ரைஸும் பார்க்க முடியல. எவென்ச்சுவலி அஸ். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஏற மாட்டேன், நான் ஊரை விட்டு போக மாட்டேன். ஏறிட்டேன். என்ன வில்லத்தனம், எடு வண்டிய. ஹலோ கைஸ், நீங்கள் வந்து என்னாச்சுன்னா நம்ம இந்த ட்ரிப்பை ஆக்சுவலாக கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்க. அந்த ட்ரிப்பில் இப்போ என்னாச்சுன்னா சென்னையில் வந்து மழை. நாங்கள் கிளம்பும்போது சென்னையில் கம்ப்ளீட்டாக மழை. நாங்கள் சென்னையிலேருந்து கண்டினியூ போயிட்டு கன்னியாகுமரி போயிட்டு எங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது இங்கே கம்ப்ளீட்டாக மழைன்றதுனால ட்ரெயினில் வந்துட்டு எங்கன்னே தெரியாமல் ஒரு இடத்துல வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக மாட்டிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், எங்களை சுற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணி தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல எங்கே வந்து மாட்டிருக்கோம், என்ன மாட்டிருக்கோம் அப்படின்றத பற்றி விலாவரியாக எங்கள் அண்ணன் சொல்லுவாப்புல. ஓகேவா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, மறுபடியும் ஃபாலோ பண்ணி இதில் பேசுவோம் நம்ம. ஓகேவா நண்பர்களே? வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு வணக்கம் மக்களே, குட் மார்னிங் டு ஆல். காலை வணக்கங்கள். நாங்கள் வந்து நேற்று கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணோம் சென்னை எக்மோர் வர்றதுக்கு. பட் ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டு விழுப்புரம் வந்து ஸ்டே ஆனோம் ட்ரெயினில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலேருந்து டுவர்ட்ஸ் எக்மோர் வர்ற ட்ராக்ஸில் வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருந்ததுனால டைவர்ட் பண்ணி விட்டாங்க ட்ரெயின்ஸை. டைவர்ட் பண்ணி டுவர்ட்ஸ் காட்பாடி, அரக்கோணம், சென்னை பீச் அண்ட் எக்மோர் வழியாக அந்த ரூட்டில் டைவர்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ டைவர்ட் பண்ணி விட்டதுனால நாங்கள் இப்போது காட்பாடி வழியாக வரும்போது திருக்கோவிலூரில் ஸ்டாப் ஆச்சு ட்ரெயின். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ சம் ஏரியெலாம் உடஞ்சி தண்ணி போயிட்டே இருக்குது. இங்கே பாலத்துக்கு கீழே கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் வரும். அதுக்கு கீழே தண்ணி வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்குது. ஸோ அதனால் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸாக ஒரே இடத்துல நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இங்கேயே டைம் பார்த்தீங்கன்னா 9:20 ஆகிடுச்சு. இங்கேருந்து நாங்கள் எப்போ கிளம்புவோன்றது எங்களுக்கே தெரியாது. அண்ட் செகண்ட் திங், எக்மோர் எப்போ போகணும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ஃப்ளாஷ் நியூஸ், மீடியா வந்து எவ்வளோ ஃப்ளாஷ் நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து இது மாதிரி நம்ம யாருமே நியூஸில் வந்து பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி நியூஸெல்லாம் மீடியா வந்து பப்ளிஷ் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு போகிறாரு 50 வருஷத்தில் இந்த மாதிரி மழையை பார்த்ததே இல்லையா. கவர்மெண்ட் வந்து இன்னொரு நியூ மெஷர்ஸை கொண்டு வரலாம். ஏன்னா பேசஞ்சர்ஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அவங்க சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வச்சுருப்பாங்க. லைக் தண்ணி பாட்டில்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து இப்போ நாங்கள் யங்ஸ்டர்ஸ் நாங்கள் இறங்கி போய் 10 பாட்டில் ஒரு கேஸ் வாங்கிட்டு வருவோம். ஆனால் லேடிஸ் அவங்கெல்லாம் வயசானவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி டைமில் வந்து ஸ்டேஷன் அவங்களே அனௌன்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி டைமில் இவ்வளோ நேரம் ஆகும், அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 hours 5 hours ஆகும்னு சொன்னாங்கன்னா தே வில் கம் டு நோ. யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டு ஏதாவது ஃபுட் அரேஞ்ச் பண்ணி ஏதாவது பண்ணலாம். எதுவுமே இதெல்லாம் பண்ணாதான், இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் பப்ளிஷ் பண்ணாதான் கவர்மெண்ட் வில் நோ தட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் தண்ணி வந்து இப்போ நாங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்டோம், ஒரு 50 yearsல திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மழையை பார்த்ததில்லை நாங்கள் சொல்லி பெரியவர் வந்து சொல்லிட்டு போனார். ஏன்னா நாங்களே பார்த்தோம், இங்கே ட்ரெயின் நிற்கும்போது அந்த சைடு
டுவர்ட்ஸ் வெஸ்ட் ஆர் ஈஸ்ட் எனக்கு தெரியல, என்ன டைரெக்ஷன் தெரியல. அங்கே போய் பார்க்கும்போது ஆறாக ஓடுது தண்ணி. அப்படியே பார்த்து இங்கே கடையெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. மக்கள் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இவர் கவர்மெண்ட்டில் வந்து நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன் நான். நாங்கள் வந்து 6 ஹவர்ஸில் கவர்மெண்ட் வந்து எல்லா வாட்டர் ஸ்டாக்னேஷன்ஸும் நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம், க்ளீன் பண்ணிட்டோன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் நியூஸில் பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து பார்க்க மாட்டேங்குது. அது ஏன்னே தெரில. சும்மா ரோட்டில் நாங்கள் வந்து பண்ணிட்டோம், க்ளீன் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்களே தவிர, மக்கள் இங்கே வந்து இந்த கிராமத்துக்குள்ளே தண்ணி நாங்கள் லைவாக பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து அவங்க இன்னும் பார்க்குறாங்களா இல்லையா எதுவுமே தெரியாது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர் இடத்துல இருக்கோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டுருக்கு பாருங்கள். திருக்கோவிலூரில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரி பேர் பார்த்தீங்கன்னா திருஞ்சி ஓடை. ஃபர்ஸ்ட் நாங்கள் அதை குறிஞ்சி ஓடைன்னு படிச்சிட்டோம். குறிஞ்சி அப்படின்னு உடனே குறிஞ்சி அப்படி தான் சொல்லிட்டு தோணுச்சு. கிட்ட வந்து படிச்சு பார்த்தா தெரிஞ்சது குறிஞ்சி ஓடை. ஆக்சுவலாக திருஞ்சி ஓடை ஏரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக நிற்கிது பாருங்கள். ஃபுல்லாக உடஞ்சி அது பாட்டு கிராமத்துக்குள்ளலாம் போய் அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக ஊருக்குள்ளலாம் ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு. எடுத்துருக்கேன், நான் வீடியோவில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு காமெடி காமிக்கிறோம் பாருங்கள். அது இங்கே அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கான். தண்ணி வர இடத்துல வீடு கட்டியிருக்கானா இல்லை அவன் வீடு கட்டின இடத்துல தண்ணி வந்துச்சான்னு தெரில. ஃபுல்லாக தண்ணி இதாகிட்டு இருக்காது. வீடா இல்லை வேறு ஏதாச்சும் இதுவான்னு சொல்லிட்டு தெரில. இப்படி தான் இருக்குது. ஆர்னஸ்டா ட்ரெயின் எடுத்துட்டாங்க. டேய் செவல தாவுடா தாவு, எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. வீடியோ எடுக்கிட்டான்னு வந்தோம். கரெக்டாக இப்போ வந்து பார்த்து ட்ரெயின் எடுத்துட்டாருங்க. நாங்கள் கொடுக்குன்னு ஓட்டு ட்ரெயினில் போயிட்டு கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்ணே பார்த்து ஓடு. ஹார்ன் அடிச்சு உடனே கிளம்பிட்டோன்னு சொல்லிட்டு பரபரப்பாக ஓடி வந்தா அப்படியே நீ பண்ணி வச்சுக்கலாம். எதுக்கு ஹார்ன் அடித்தானே தெரில. ஆரம்பத்துலேருந்து எல்லாமே கொஞ்சம் கொளாராக தான் அனுப்பிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டோம். என்ன நடக்கும்னு சொல்லிட்டே தெரியல. வெறுப்பாக தான் இருக்குது. பேசுகிறேன் இது செக்கு ரைட்டாக இன்ஜின் டிரைவர்கிட்டே பேசியிருக்காரு. செக் பண்ணுன்றாங்க. நம்ம நிலமே இப்படி ஆகிப்போச்சே கோபி. நேற்று இதுவும் வாங்கலாம் நம்ம நிலமை என்ன இப்போது? நான் இப்போ பிச்சை தான் எடுத்துவோம் போல. நேற்று இதையும் நம்ம வாங்கி பேக்கில் போடணும்னா நம்ம நிலமை என்ன ஆகுதுன்னா வழக்கமாக இந்த மூக்கு மேலே இருக்கிறது வெயில் காலத்தில் தான் வரும். சம்மந்தமே எல்லாமே இப்போ எதுக்கு மழை காலத்தில் வந்துட்டு தெரியல. இந்த போகிற ஒரு டபரி தலையை நேற்று இவங்கிட்ட சுடு தண்ணி கேட்டால் என்ன நான் பேசணும் தெரியுமா? இருக்குண்ணா இருக்குன்னு சொல்ல போயிட்டான். இருக்குண்ணா இருக்குன்னு சொல்லலாம் சொல்லலாம். அப்படி சவுண்டு மட்டும் தான் கொடுக்குறான், பேச மாட்டோம். நம்ம இங்கே எத்தனை மணிக்கு வந்தோம்? விழுப்புரத்தில் எத்தனை மணிக்கு சொன்னாங்க? இங்கே நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம்? 8 மணி என்னை நீங்கள் எழுப்பும்போது என் நிலமை என்ன ஆகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுவோம். நாங்கள் வந்து ட்ரெயின் ஹார்ன் அடித்து அங்கே ஓடி வந்து பார்த்தா ட்ரெயினும் எடுக்கலை, ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆகலை. அதுலேருந்து ஒரு 1.5 hours ஆச்சு. இப்போ தான் நாங்கள் ஒரு வழியாக இப்போ தான் கிளம்பி திருக்கோவிலேருந்து கிளம்பிட்டோம். ட்ரெயின் எடுத்துட்டாங்க. டேரெக்டாக எக்மோர் போயிட்டுருக்கோம். வேறு எங்கேயும் ஸ்டாப் ஆகாமல் முதல்ல இருக்கணும். இதுக்கு மாதிரி திரும்பி ஸ்டாப் ஆச்சுன்னா அவ்வளோதான், எல்லாருக்கும் மயக்கமே வந்துடும். ஏன்னா இங்கே நாங்கள் திருக்கோவிலூர் வரும்போது நாங்கள் எங்களை டைம் வந்து 8 o'clock இருந்திருக்கோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 11:30. யாரும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல. ஏன்னா தண்ணி, பிஸ்கெட்ஸ், ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டுட்டு அப்படியே டைமை ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கலாம். வீல் see you at எக்மோர் ஸ்டேஷன் சூன். சரியா சொல்லி ஃபுல்லாக அங்கே பார்த்து இயற்கையை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன்.
இயற்கையை பார்த்து தானே பேசணும். சரிங்க சார். பாய் பாய் திருப்பி. ஆனால் இதில் இந்த மூமெண்ட்டில் நாங்கள் வந்து நிறைய குழந்தைகளை வந்து ஜாலியாக ஹாப்பி, அவங்க ஃபன் மோட் செம சந்தோஷமாக இருந்தாங்க. அதை பார்த்து நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஸோ இந்த மூமெண்ட்லாம் திரும்பியும் கிடைக்காது. இது கஷ்டமாக தான் இருந்தது. பட் அந்த கஷ்டத்துலேயும் ஒரு சந்தோஷம், எங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருந்தது அந்த பேபிஸை பார்க்கும்போது. ஸோ பை பாய். We'll see you in the Egmore station. பாய்.